தலையெழுத்துன்றது இறைவன் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தலையெழுத்து எழுதுந்தாண்டா மனிதனை விட இறைவன் கோடிக்கணக்கில் போகணும். எத்தனை கோடி கடவுளை வச்சு நீ தலையெழுத்து எழுதுறது? யாரும் எழுதுறது. உன் தலையெழுத்தை நீயே வகுத்துக்கிற. உன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் எப்படி வாழ போறன்னு நீயே இந்த வாழ்க்கையில் முடிவு பண்ணிக்கிற. இந்த பிறவியில் நீ என்ன செய்யறியோ அதுவே உன் அடுத்த வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைய போகுது. அதனால தான் வாய்ப்பு கிடைக்கும்போது நன்மையை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தர்மத்தை செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது 10 பேருக்கு நல்லதை சொல்லுங்க. இது எல்லாம் தான் இறைவனுடைய பயணத்துக்கு உதவும். இறைவனுடைய பயணத்தில் அறிவாளித்தனம் உதவாது. முட்டாள்தனமும் முரட்டுத்தனமும் தான் ஓணும். கடவுள் இருக்குதா இல்லையா நீ ஆராய ஆரம்பிச்சுன்னா விடையே கிடைக்காது. சொன்னாங்க இருக்குதுன்னு, இல்லையா இருக்குதா நான் பார்க்குறேன்னு போகணும். அது முட்டாள்தனம். போகிறதுக்கு பயணம் பண்ணுறது முரட்டுத்தனம் வேணும். இருந்தால் இருக்கிற செத்த சாவரியா நான் அந்த பொருளை பார்க்கணுன்ட்டு நீ நான் அறிவாளி 6 அறிவு படிச்சேன்னா ஆராய ஆரம்பிச்சு நான் இறைவனோட தொடக்கூட முடியாது. உன்னால எதை ஒன்றா இழப்பேன், இறைவா உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன தைரியம் ஒன்றும். கடவுள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சொத்து சோகம் தான் போதும்னா வராது. ஒருபோதும் எவனாலையும் அனுபவிக்க முடியாது. சும்மா கதை பேசலாம். உட்காந்துக்கின்னு இன்றைக்கெல்லாம் நான் கடவுளை பார்த்தேன், கும்பிட்டேன், சேவித்தேன், இது பண்ணேன் அது பண்ணேன் சொல்லலாமே தவிர நிஜத்தில் அனுபவிக்க முடியாது. எவன் ஒரு மனம் இல்லாத நிலையில தான் இறைவனை பார்க்க முடியும். மனம் இருக்கிற நிலையில் மனுஷனாக தான் இருப்பேன். அதனால் இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது. அதனால தான் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. பார்த்தவன் பேசுறதில்லை, பேசுகிறவன் பார்த்ததில்லை அப்படின்றான். அப்போ இவ்வளோ சித்தர்கள் பார்க்கல, இவ்வளோ ஞானிகள் பார்க்கல, பேசிக்கிறானே. இப்படி தானே இவங்களுடைய அர்த்தம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் அது இல்லை. பார்க்குற இடத்துல நீ பேச முடியாது, பேசுகிற இடத்துல அதை பார்க்க முடியாது. இதனால சொன்னான், கண்டவர் விண்டல. பார்க்குற இடத்துல பேச முடியாதுடா, பேசுகிற இடத்துல பார்க்க முடியாது. இப்போ இங்கேருந்து கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறது உலகம் உன் கண்ணில் இருந்து மறைஞ்சு போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம், உலகத்தை பார்க்க முடியாது. நீ எப்போ கடவுளை பார்ப்ப? உலகம் உன் கண் பார்வையிலேருந்து எப்போ மறையுதோ அப்போ கடவுளை பார்ப்ப. கடவுள் எப்போ உன் கண் பார்வையிலேருந்து மறையுதோ அப்போ உலகத்தை பார்ப்பேன். இதான் வாழ்க்கை சார். ஒரு 30 வயசுக்குது, 40 வயசுக்குது, 50 வயசுக்குது, பணம் இருக்குது, நான் பண்ணுவேன்னுவேன். உன் உடம்பு ஒடுங்கி போய் ஓர உட்காந்து உன் புள்ள 2 போயா ஓரமாக உட்காரியா, எனக்கு தெரியும் பார்த்துக்கிறதுக்குன்னுவான். அப்போ உனக்கு என்ன தோணும்? இவங்ககிட்ட வாழறதை விட செத்து போகலான்ற எண்ணம் வரும். இதுக்கு முன்னே வாழணும்னு வந்த எண்ணம் இப்போ சாவணும்னு வருது. ஏன்? உடல் ஒடுங்கி போச்சு, பலம் ஒடுங்கி போச்சு, பணம் ஒதுங்கி போச்சு, ஆதிக்கம் பெருசாக போச்சு. புள்ள ஆதிக்கம் பெருசாக போச்சு, பொண்டாட்டி ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு, மருமவ ஆதிக்கம் பெருசாக போச்சு. அப்போ உன் கதை ஒன்றும் நடக்கலை. அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணுது? செத்துடணும், அது மட்டும்தான் தோணும். ஆனால் இந்த கலையில் முழுமையாக இருக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் அவனுக்கும் இவனுக்கும்னா, போடா எவன் தெய்வம் தேவையில்லை, இறைவன் இருக்கிறான்ற எண்ணம் இதில் வரும். இதுதான் ஞானம்.